அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கண்களும் கர்த்தருடைய செவிகளும். அப்ப கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணுது? நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்ப அவருடைய கண்ணு நீதிமான பார்த்துட்டே இருக்கு. அப்போ நீதிமான பார்த்துட்டே இருக்கு, நோக்கமா இருக்குதுன்னா ஒரு பர்சனல் அட்டென்ஷனை ஆண்டவர் உங்க மேலேயும் என் மேலே வச்சிருக்கிறார். இதோட ஒண்ணு என்னன்னா, நீதிமான்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய திறமையினாலோ, நம்முடைய பரிசுத்த வாழ்வினாலோ, நம்முடைய ஜெப வாழ்க்கையினாலோ நாம் நீதிமான்களாய் கருதப்படவில்லை. இயேசு நமக்காய் சிந்தின இரத்தத்தினாலே, சிலுவையிலே இயேசு நமக்காய் அடிக்கப்பட்டு பாடுபட்டு மரித்து, சிலுவையிலே மரித்த இயேசு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்ததினாலே இன்று நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். அவரை விசுவாசிப்பதினால் நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறபடியால் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். அதிலே நம்முடைய திறமையோ நம்முடைய எதுவுமே இல்லை. பாருங்க, பக்தி இல்லை, எதுவும் இல்லை, எல்லாம் கிருபை. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கிறோம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது புரிஞ்சிட்டுனா கர்த்தருடைய கண்களும் கர்த்தருடைய செவிகளும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கை இன்பமானதா இருக்கும். நம்ம ஜெப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அப்ப தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிற ஒரு பர்சனல் அட்டென்ஷனை ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிறார். என் பையன், என் பொண்ணு, அவன். அப்ப உங்க மேல ஒரு பர்சனல் அட்டென்ஷனை ஆண்டவர் வச்சிருக்கிறனால நீங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவை என்ன என்பது அவருக்கு நல்லா தெரியும். பாருங்க, அப்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவை, என்ன நடக்கணும், என்ன செய்யப்படணும், இதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு எந்த சேதமும் நேரிடாதபடி அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அப்போ எப்படி ஒரு குழந்தைய அவங்க அம்மா தவக்கிற குழந்தைய அவங்க அம்மாவோ அப்பாவோ என்னதான் பேச்சு அங்கிட்டு ஓடிட்டு இருந்தாலும் பிள்ளை மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருப்பாங்க. பாருங்க, பிள்ளைக்கு அடிபட்டுறக்கூடாது, பிள்ளை கீழே விழுந்துடக்கூடாது, இல்ல? அப்போ எந்த பூச்சி பிள்ளை, இந்த மாதிரி ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. எனவே நீங்கள் பாதுகாப்பா இருக்கிறீர்கள், பத்திரமா இருக்கிறீர்கள். ஒரு பர்சனல் அட்டென்ஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறதுனால நீங்க ஒரு வேல்யூபிள் பர்சனா உணர்வீங்க. ஆமென். அடுத்து அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நம்ம எப்ப கூப்பிட்டாலும் அவருடைய செவிகள் திறந்துதான் இருக்கிறது. அப்போ இது புரிஞ்சிட்டா ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரா? ஆண்டவர் என் ஜெபத்தை எல்லாம் கேட்பாரா? இப்படிப்பட்ட முட்டாள்தனமான கேள்விகளை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டோம். இப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் பாருங்க. என்னன்னா, ஏன் அப்படின்னா, நாம் யார் என்கிற அறிவு நமக்கு இல்லாததினால் நாம் மதியினமாய் சில நம்பிக்கைகளை நம்பிக்கொண்டு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பாரா இப்படி கேட்டுருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ ஏன் புள்ளப்பா, நீ நீதிமான்பா, நான் எப்படி உன் ஜெபத்தை கேட்காம இருப்பேன் அப்படின்றாரு. ஆமென். அப்போ கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் நீதிமான்களா இருக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமா இருக்கிறது. ஒரு பர்சனல் கேரை ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. அவருடைய செவிகள் நாம் எப்பொழுது கூப்பிட்டாலும் கேட்கும்படியாய் அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. எனவே நான் எப்பனாலும் அவரை கூப்பிடலாம், எந்த பிரச்சனை இல்லைனாலும் நான் அவரை கூப்பிடலாம், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவரை நான் கூப்பிடலாம். நான் எப்ப கூப்பிட்டாலும் செவிகள் திறந்திருக்கிறது. அதை அவர் கேட்பார். நான் சொல்லும் பொழுது அவர் அதை கேட்பார். எனக்கு தேவையானதை அவர் எனக்கு தருவார். எனக்கு தேவையானது விடுதலையா இருந்தாலும் அதை தருவார். எனக்கு தேவையானது பணமா இருந்தாலும் அதை தருவார். எனக்கு தேவையானது சுகமா இருந்தாலும் அதை அவர் எனக்கு தருவார். எனக்கு தேவையானது செல்வமா இருந்தாலும் அதை அவர் எனக்கு தருவார். எனவே அவருடைய கண்கள் என் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் எனக்காய் திறந்திருக்கிறது. நான் அவரோடு உறவாடி இந்த வாழ்க்கையை நல்ல முறையிலே நான் கொண்டு போவேன். இப்படிப்பட்ட நம்பிக்கையில் நீங்க இருங்க. உங்களை அசைக்க யாராலும் முடியாது. உங்களுடைய லைஃப் போரிங்காவோ, உங்களுடைய லைஃப் ஒரு கனியற்றதாகவோ இருக்கவே இருக்காது. உங்க வாழ்க்கை ருசியுள்ள வாழ்க்கையாயும் ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாயும் அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையாயும் உங்கள் வாழ்க்கை இருக்கும். இதுவே உங்களை பற்றின கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய செவிகள் உங்களுக்காக திறந்திருக்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.